இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிகளை எப்படி மழை காலத்தில் பராமரிப்பது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக கோழிகளுக்கு மழை காலத்தில் எந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, சளி தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த சளி நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது வந்து குறைசாக மாறிடும். குறைசாக வந்துச்சுன்னா கோழியை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு மழை காலத்தில் கோழிகளை வெளியே நினையாமல் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் பண்ணையை சுற்றி அல்லது வீட்டை சுற்றி கோழி இருக்கிற இடத்துல தண்ணி தேங்காமல் பார்த்துங்க. இந்த மாதிரி தண்ணி தேங்கும் போது கோழிகள் வந்து அந்த தண்ணியை தான் குடிக்கும். நீங்கள் வைக்கிற தண்ணியை வந்து குடிக்காது. அப்படி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த தண்ணியில் வந்து பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும். அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் நோய் வந்து வரும். இந்த மாதிரி கோழிகள் வந்து தேங்காய் தண்ணியை குடிக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே பாக்டீரியா எல்லாம் இருக்கும். அந்த பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போய் டிசீஸ் தான் ஃபார்ம் பண்ணும். அப்படி உங்கள் கோழிகளுக்கு சளி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுட தண்ணியில் அதிமதுரம் பொடியை போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க. அப்புறம் மெரிக்குவின் வந்து தண்ணியில் கலந்து கொடுங்க. இதில் எதுனா ஒன்று தாங்க உங்கள் கோழிகள் வந்து சரியாயிடும். முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் கோழிகளை நைட் டைமில் கூண்டில் ஆடுங்க. சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அப்படியே மரத்து மேலே விட்டுருவாங்க. அப்படி மரத்து மேலே விடும்போது என்ன ஆகுனா, நைட் டைமில் மழை பெய்யும் போது கோழிகள் இருந்தால் அப்படியே மழையில் நனையும். இது வந்து சீக்கிரமாக சளி பிடிக்க ஒரு சான்ஸு. அதனால் நீங்கள் உங்கள் கோழிகளை மழை காலத்தில் மெயினாக கூண்டில் அடைச்சிடுங்க.